இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் பார்க்குறோம் அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல அதாவது ஃபங்க்ஷன், லூப் அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே என்ன அப்படின்னா ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அதை வச்சு வந்துட்டு நம்மளால் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னாலும், நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதே போல் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து எஃபிஷியண்ட்டாக எழுதணும் அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து பட்டன் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து லேபிள் கொடுக்கலாம், இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் பாக்ஸஸ் கொடுக்கலாம். லேபிளில் வந்துட்டு இருக்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு என்னவாக இருக்கும், மோஸ்ட்லி வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதை நம்ம எடிட் பண்ண மாட்டோம். இந்த இப்போ உங்களோட நேம் இங்கேன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் உங்களோட நேமை வந்துட்டு டைப் பண்ணலாம். அதே மாதிரி செக் பட்டனில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் மோர் தென் ஒன் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் இது பண்ணோம் அப்படின்னா செக் பட்டன், ரேடியோ பட்டன் வந்துட்டு ஆப்ஷன் மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இதை வந்து நீங்கள் வந்துட்டு நிறைய டூல்ஸை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றாங்க. ஒன்றும் கிடையாது, யூசர் இன்டர்ஃபேஸஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஓகேன்ற பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்லாம் போய் ஒரு இடத்துல வந்துட்டு சேவ் ஆகும். கேன்சல் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன் வந்துட்டு நடக்கும். நம்ம இந்த மாதிரி இருக்கிற கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸை வச்சு நம்ம வந்துட்டு லார்ஜ் ஸ்கேலில் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வந்துட்டு ரொம்ப வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்க்கலாம். கிளாஸ்னால் என்ன அப்படின்னா அது வந்துட்டு ஆப்ஜெக்டுக்குரிய பிஹேவியரையும் ப்ராப்பர்ட்டிஸையும் வந்துட்டு கொடுக்கும். ஓகே, அப்போ ஆப்ஜெக்டுக்குரிய பிஹேவியர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு அதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, அது ரியல் டைமில் இருக்கிற ஒரு என்டிட்டி தான். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். நம்ம ரியல் வேர்ல்டில் வந்துட்டு என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாமே வந்துட்டு ஆப்ஜெக்ட் தான். லைக் ஸ்டூடெண்ட், டெஸ்க்கு, சர்க்கிள், பட்டன் அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 3 ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி வந்துட்டு இருக்கும். யூனிக் ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்த ரோல் நம்பர் வந்துட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி அசைன் பண்ணுறது தான் வந்துட்டு யூனிக் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து இருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட்டுன்றது வேறு ஒன்றும் கிடையாது, அதை ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அட்ரிபியூட்ஸும் சேர்த்து சொல்லலாம். இது வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டா ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்டுன்றது என்ன அப்படின்னா வேரியபிள் மாதிரி நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்கிளோட ஸ்டேட் அல்லது ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன இருக்கும், ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னவாக இருக்கும், மெயினாக ரேடியஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் என்னவாக இருக்கும், வித்து, ஹைட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடது வந்து என்னவாக இருக்கணும், உங்களோட மேலா ஃபீமேலா இல்லை மார்க்ஸு அந்த மாதிரி வந்துட்டு அது ரிலவெண்ட்டாக வந்துட்டு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அந்த டேட்டா ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் என்னென்னலாம் யூட்டிலைஸ் பண்ணலாமோ அது எல்லாமே வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிஹேவியர்ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டோட பிஹேவியரை வந்துட்டு மெத்தட் அல்லது ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி சர்க்கிள் பார்த்துருப்பீங்க. சர்க்கிள் வச்சு நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம், சர்க்கிள்லேருந்து நம்ம வந்துட்டு ஏரியா கண்டுபிடிக்கலாம், இல்லை சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ரெண்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா சர்க்கிளோட மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு ஆப்ஜெக்டுக்குரிய அந்த 3 பிஹேவியர். ஸோ ஆப்ஜெக்ட்றது நார்மலாக என்ன அப்படின்னா ஒரு ரியல் டைம் என்டிட்டி, அதில் வந்துட்டு ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் இருக்கும், அப்புறம் அதோட ஸ்டேட் இருக்கும், அப்புறம் மெத்தட்ஸ் இருக்கும். இது 3 காம்பினேஷன் தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கிளாஸ்ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டோட பிஹேவியர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதனால் நார்மலாக ஆப்ஜெக்ட்ன்றது கிளாஸ்ன்றது வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் அல்லது ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுக்கும். பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த சர்க்கிளில் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். அதோட ரேடியஸ் வந்துட்டு டேட்டா ஃபீல்டு இருக்கும், அப்புறம் கெட் ஏரியா, கெட் பெரிமீட்டர், செட் ரேடியஸ் இந்த மாதிரி வந்துட்டு 3 மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் வச்சுருக்கோமோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுக்குறது தான் வந்துட்டு கிளாஸ். இதில் இந்த சேம் டெம்ப்ளேட் அல்லது சேம் ப்ளூ பிரிண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வேணாலும் வச்சுக்கலாம்.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இதில் வந்துட்டு 1ன்ற ரேடியஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட்க்கு வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இங்கே தேர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு செகண்ட் ஆப்ஜெக்ட்டில் வந்து 25 ரேடியஸ் வச்சு க்ரியேட் பண்ணுறாங்க. தேர்ட் ஆப்ஜெக்ட்டில் வந்து 125 கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இதே இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட வந்து டேட்டா ஃபீல்ட்ஸில் வந்துட்டு அவங்களுடைய மார்க்கு அந்த மாதிரி வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு டேட்டா ஃபீல்டில் இருக்கும். மெத்தட்ஸில் வந்துட்டு அவங்களோட டோட்டல், ஆவரேஜ், கிரேடு, ரேங்க்கு அந்த மாதிரி என்ன வேணாலும் இருந்துக்கலாம். அப்போ அவங்களுக்குரிய ஆப்ஜெக்ட் என்னவாக இருக்கும், உங்கள் கிளாஸில் வந்துட்டு ஒரு 60 மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா 60 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு இந்த சேம் ஆப்ஜெக்ட்டை வச்சுட்டு அவங்க வந்துட்டு 3 டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளாஸுக்கு வந்துட்டு நம்ம வந்து டெஃபினிஷன் கொடுக்கலாம். இப்போது கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸை வந்துட்டு எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது, அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கிளாஸோட டெஃபினேஷனில் வந்துட்டு என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம கிளாஸை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிளாஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கிறீங்க. அடுத்து கோலன் வைக்கிறீங்க. இது வந்து கோலன் செமிகோலன் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கோலன் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு இனிஷியலைசரும் மெத்தட்ஸும் வச்சுருக்கீங்க. இந்த இனிஷியலைசர்னால் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு அங்கே வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டேட்டா ஃபீல்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள் பார்த்தோன்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. அதுக்கு வந்துட்டு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது தான் வந்து இந்த இனிஷியலைசேஷரோட ஒர்க்கு. ஸோ அதை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா இன்னிட் அப்படின்னு கொடுப்பீங்க. முன்னாடி 2 அண்டர்ஸ்கோர் பின்னாடி ஒரு 2 அண்டர்ஸ்கோர் வச்சு அந்த இனிஷியலைசர் வந்து பண்ணுவீங்க. இனிஷியலைசர் வந்துட்டு நார்மலாக எந்த ஆக்ஷன் வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இருந்தாலும் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் டேட்டா ஃபீல்டுக்கு வந்து ஏதாவது இனிஷியல் வேல்யூ வந்து அசைன் பண்ணுறது தான் வந்து இனிஷியலைசேஷரோட மெயின் டாஸ்க்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு சர்க்கிள் வச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, அதுக்கே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம் சர்க்கிள்ன்ற ஆப்ஜெக்டில் வந்துட்டு அதோட டேட்டா ஃபீல்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. கெட் பெரிமீட்டர், கெட் ஏரியா, செட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது வந்துட்டு வச்சுருந்தாங்க. இதில் மேக்ஸ்ன்றது எதுக்காக இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன், அதனால் அதை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னா நம்ம வந்துட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் 2/r வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பையோட வேல்யூ வந்துட்டு இங்கே நம்ம டைரெக்டாக கொடுக்குறதுக்கு பதிலாக அங்கேருந்து வந்து அவங்க எடுத்திருக்காங்க, லைப்ரரி ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு மேக்ஸ் அப்படின்ற அந்த லைப்ரரி ஃபங்க்ஷனை வந்துட்டு இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ்ன்றதுனால கிளாஸ்ன்ற கீவேர்டு கொடுக்குறோம். கிளாஸ்க்கு நேம் வந்து இங்கே சர்க்கிள் கொடுத்துருக்கோம். அப்புறம் கோலன் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாடியில் வந்துட்டு என்ன இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைசர் இருக்கும். அடுத்து வந்துட்டு அதோட மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இனிஷியலைசர் வந்து இது பண்ணுறதுக்காக இந்த டெஃப்ன்றது வந்துட்டு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்தாலும் அதெல்லாம் வந்துட்டு அதுக்குரிய கீவேர்டு தான் வந்துட்டு டிஇஎஃப் அப்படின்றது. அடுத்து வந்து இன்னிட்ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா இனிஷியலைசருக்கு அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஃபஸ்ட்டு பேராமீட்டரும் என்னவாக இருக்கும் அப்படின்னா செல்ஃப்னு இருக்கும். செல்ஃபோட இது என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த செல்ஃபோட ஆப்ஜெக்டிவ். இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷனில் வந்து ரேடியஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஸோ இனிஷியலைஸ் பண்ணோடனே அந்த ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கிறோம் இந்த செல்ஃப்ன்றது. நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு எப்போனா கால் பண்ணுறீங்களோ அங்கே ஜஸ்ட்டு செல்ஃப்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம வந்துட்டு அந்த வேறு எதுவுமே நம்ம வந்து பாஸ் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ செல்ஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்னொரு இது என்ன அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஏதாவது ஒரு டேட்டா ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு ஃபங்க்ஷன் உள்ள வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு டேட்டாஸை வந்துட்டு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஸ்கோப் என்னவாக இருக்கும் அப்படின்னா வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இனிஷியலைசரில் வந்துட்டு ரேடியஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தேன்னா இதுக்குள்ளே மட்டும்தான் வெறும் தான் வந்துட்டு நார்மலாக வெறும் ரேடியஸ்ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதோட வேல்யூ வந்துட்டு இங்கே மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. அதே இது நான் செல்ஃப்னு கொடுத்து அந்த வேல்யூவை அக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
அதாவது நார்மலாக நீங்கள் சியில் வந்துட்டு எப்படி குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு செல்ஃப் அப்படின்றது வந்து கொடுக்குறீங்க. நார்மலாக வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு செல்ஃப்ன்றது தான் கொடுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேராமீட்டருக்கு வந்துட்டு நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் இது வந்துட்டு கன்வென்ஷன்னா என்ன அப்படின்னா எப்பயுமே வழியாக வந்துட்டு அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஆரம்பித்ததுலேருந்து. அப்போது இது வந்து செல்ஃப்ன்றது ஃபஸ்ட்டு பேராமீட்டர். ஏன் அப்படின்னா இது வந்து ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்ணுது. மோரோவர் இது வந்துட்டு குளோபலாக வந்துட்டு நம்ம அந்த டேட்டா ஃபீல்டை வந்து எல்லா இடத்துலையும் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக செல்ஃப் கொடுத்துருக்கோம். செகண்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இனிஷியலைசரோட பர்பஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்க டேட்டா ஃபீல்டுக்குரிய வேல்யூவை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே என்ன மாதிரி இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1ன்ற வேல்யூ கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட் நீங்கள் எப்போயாவது வந்துட்டு வேல்யூ கொடுக்காம இந்த ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ 1ன்னு எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன ஆப்ரேஷன் என்ன மெத்தட் கால் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூ வந்துட்டு கொடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டாட் ரேடியஸ் ஈக்குவல் டு ரேடியஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது எப்போல்லாம் வந்துட்டு அந்த நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்துட்டு அந்த ரேடியஸோட வேல்யூ வந்துட்டு 1ன்னு இருக்கும். செல்ஃப் டாட் ரேடியஸோட வேல்யூ வந்துட்டு இப்போ இதில் 1. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிமீட்டர் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு சர்க்கிளுக்கு வந்துட்டு எப்படி கண்டுபிடிப்போம் 2πr கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதை தான் வந்துட்டு அந்த வேல்யூ தான் வந்துட்டு எழுதி அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க கால் பண்ணுற இடத்துக்கு. ஃபங்க்ஷன்னா வந்துட்டு வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனால் ரிட்டர்ன்ற கீவேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சர்க்கிளோட ஏரியாக்குரிய ஃபார்முலா வந்துட்டு பை ஆர் ஸ்கொயர் இல்லையா, ஸோ அதனால் பை ஆர் ஸ்கொயர்டு அப்படின்றதுக்குரிய ஃபார்முலா வந்து இப்படி எலாபரேட் பண்ணி எழுதி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம வந்துட்டு அந்த ரேடியஸோட வேல்யூ வந்துட்டு வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல கூப்பிட்டு அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்காக தான் வந்துட்டு இந்த செட் ரேடியஸ்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு அந்த செல்ஃப் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதோட வேல்யூ என்னவோ இப்போ நம்ம வந்து புதுசாக என்ன வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூக்கு வந்து அந்த செல்ஃப் டாட் ரேடியஸ் வேல்யூ வந்து அப்டேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னவாக இருக்குது அப்படின்னா செல்ஃப்னு தான் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் செல்ஃப்னு கொடுத்தீங்கனாலே போதும், அது வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செல்ஃப்ன்றதை வச்சு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த டேட்டா ஃபீல்டை வந்துட்டு உங்களால் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அந்த ரேடியஸ்ன்ற பேராமீட்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்டிங் ஆப்ஜெக்ட்ன்றது என்ன அப்படின்னா அது வந்து 2 டாஸ்க்கை வந்துட்டு பண்ணும். ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா ஒரு மெமரி ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்கு நம்ம டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணும்போது என்னாகும் அதுக்குன்னு சொல்லிட்டு சம் மெமரி ஸ்பேசஸ் வந்து அலோகேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி அலோகேட் பண்ணி வச்சுருக்க அந்த மெமரிக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு அது வந்து க்ரியேட் பண்ணும். அதுதான் வந்து அதோடய ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா அது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் எந்த ஒரு கிளாஸோட ஃபஸ்ட்டு இதுவுமே என்ன அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணுறதுக்குரிய அந்த இனிஷியலைசர் வந்து இது பண்ணியிருப்போம். அப்போ இன்னிட்டுன்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் எங்கே இருக்கோ அந்த மெத்தடை வந்துட்டு இன்வோக் பண்ணும் அந்த ஆப்ஜெக்ட் வேல்யூ வச்சு. அதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டரோட பர்பஸ். இப்போ அதுக்குரிய சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன கிளாஸ் நேமாக இருந்தது சர்க்கிள்னு இருந்தது. ஆர்குமெண்ட்ஸ் என்னவாக இருந்துச்சு ரேடியஸ்ன்ற ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு எதர் சர்க்கிள் ஆஃப் 5ன்னு கொடுத்துக்கலாம், இல்லை வெறும் சர்க்கிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். வெறும் சர்க்கிள் கொடுத்தோன்னா என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதோட ரேடியஸ் வேல்யூ வந்துட்டு நம்ம வந்து டிஃபால்ட்டாக 1ன்னு செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு எடுத்துக்கிறோம். அதுதான் வந்துட்டு இங்கே டயக்ராம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டரோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸ்க்கு வந்து டெம்ப்ளேட் கொடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இருக்க ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அந்த ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறது. செகண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இனிட் மெத்தடை வந்து இனிஷியலைஸ் பண்ணுது. ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் இனிட்டோட ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து செல்ஃப்ன்ட்டு இருக்கும். ஸோ அந்த செல்ஃப்ன்றது வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு ரெஃபர் பண்ணுது. இதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டரோட பர்பஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு அதை வச்சு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு சர்க்கிள் ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுது. அடுத்து வந்து செல்ஃப் பேராமீட்டர் வந்துட்டு அந்த சர்க்கிளுக்கு வந்துட்டு நம்ம ரேடியஸ் இப்போ இங்கே வந்துட்டு நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்க்கிள் ஆஃப் 5 கொடுத்துட்டாங்க. அப்போ 5ன்றது என்னவாக இருக்கும் உங்களுக்கு ரேடியஸ். அந்த டேட்டா ஃபீல்டுக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ சர்க்கிள்ன்றது கிளாஸ் ஆப்ஜெக்ட்ன்றதுனால
கன்ஸ்ட்ரக்டரோட பர்பஸ் வந்துட்டு 2 இதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ சர்க்கிள்க்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடும். செகண்ட் வந்துட்டு அந்த இன்னிட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இன்னிட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேராமீட்டர் செல்ஃபாக இருக்கும். செகண்ட் பேராமீட்டர் வந்துட்டு ரேடியஸாக இருக்கும். இந்த ரேடியஸ் வந்துட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி அந்த சர்க்கிள் ஆப்ஜெக்ட்டுக்குரிய ரேடியஸ் வந்துட்டு அது வந்துட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டரோட பர்பஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு 5ன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தோம்ல, இதில் வந்து எதுவுமே கொடுக்காம வெறும் சர்க்கிள் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கோம். அப்போ என்னாகும், ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்பயும் போல் சர்க்கிள்க்கு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணும். செகண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா செல்ஃப்ன்ற அந்த பேராமீட்டர் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்துட்டு ரேடியஸோட வேல்யூ வந்துட்டு 1ன்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறோம். அந்த டிஃபால்ட் வேல்யூ என்ன நம்ம ரேடியஸ் வச்சுருந்தோமோ அதை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்னால் என்னென்னு பார்த்துட்டோம். நம்ம அதில் இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்குரியது தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்துட்டு டேட்டா ஃபீல்ட்ஸை வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு மாற்றணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்துட்டு என்ன வச்சுருந்தோமோ அதே மாதிரி கிளாஸ் நேம் ஆர்குமெண்ட் அப்படின்றது மாதிரி கொடுத்து அசைன் பண்ணிக்கிறாங்க. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேல்யூ என்னவோ அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்க டேட்டா ஃபீல்டையோ இல்லை மெத்தட்ஸையோ வந்துட்டு கால் பண்ண முடியும். இதில் கொடுத்துருந்துருப்பாங்க. அதாவது எப்படி அப்படின்னா நம்ம வந்து இங்கே என்ன ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேல்யூ வச்சுருந்தோமோ அந்த வேல்யூ, அப்புறம் டாட் ஆப்ரேட்டர் அதாவது பீரியட் ஆப்ரேட்டர், அப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு என்ன ஃபீல்டு இருக்கோ வந்தது. இப்போ நீங்கள் சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்கிளுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, C1ன்றது வந்துட்டு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் ஆஃப் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது C1 டாட் இந்த 5ன்றது என்ன ரேடியஸ்ன்ற டேட்டா ஃபீல்டு. ஸோ C1 டாட் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா போதும். அது வந்துட்டு அந்த 5ன்றது வந்துட்டு இது பண்ணிக்கிறோம். ஒருவேளை நம்ம வந்துட்டு அதோட மெத்தட் ஏதாவது கால் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு பண்ணணும். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேல்யூ டாட் மெத்தட் டாட் ஆர்குமெண்ட் அந்த மாதிரி வந்துட்டு பாஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்துட்டு 2 இது வந்துட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் வச்சு கால் பண்ணியிருக்காங்க. ஒன்று C1 C2ன்னு சொல்லிட்டு C1ல் வந்துட்டு 5ன்ற ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. C2க்கு வந்துட்டு டிஃபால்ட் ரேடியஸே வச்சுக்கலாம் அப்படின்றதுனால வெறும் தான் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சர்க்கிள் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இப்போ C டாட் ரேடியஸ்னால் என்ன ஆகும், நம்ம வந்துட்டு அதோட ரேடியஸ் வேல்யூ வந்துட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ C டாட் கெட் பெரிமீட்டர்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெரிமீட்டரில் வந்துட்டு நம்ம என்ன ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோன்றது எல்லாருக்குமே தெரியும். 2/r வந்து கொடுத்துருந்துருப்போம். ஸோ அதனால் 2 இன்ட்டு அந்த பையோட வேல்யூ இன்ட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இந்த வேல்யூ வந்திருக்கும். அடுத்து கெட் ஏரியா வந்து πr² ஃபார்மில் வந்து உள்ளே எழுதியிருந்திருப்போம். ஸோ அந்த 5க்கு வச்சுட்டு அதோட ரிசல்ட் என்ன வருதோ அந்த இதை வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு அதில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு இது பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அதில் வந்துட்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இங்கே ஏன் எதுவுமே பாஸ் பண்ணல அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், செல்ஃப் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் மட்டும்தான் வச்சுருந்துருப்போம். அந்த செல்ஃப்ன்றது என்ன இது மீன் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேடியஸை வந்துட்டு மீன் பண்ணும். ஸோ அதனால் நம்ம எதுவுமே இல்லாட்டினா கூட இங்கே வந்துட்டு C சர்க்கிள் ஆஃப் 5 சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த 5ன்ற வேல்யூ வந்துட்டு அங்கே போய் அந்த ப்ராசஸிங்கை வந்துட்டு நமக்கு பண்ணிடும். இதில் வந்துட்டு திரும்ப வந்துட்டு செல்ஃப் பேராமீட்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. செல்ஃப் பேராமீட்டரோட டாஸ்க் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே வந்துட்டு செல்ஃப் டாட் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 1ன்னு கொடுத்து இனிஷியலைசரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்னொரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு இதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து செல்ஃப் டாட் ஒயின்னு இருக்கிறதையும் வந்துட்டு M2ன்னு இன்னொரு மெத்தடில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்கோப் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த பேராமீட்டருக்கு இங்கே இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மூவ் ஆகுது. இது குளோபலாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த செல்ஃப்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதே இங்கே பார்த்தீங்கன்னா Z=5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இதோட ஸ்கோப் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனோட முடிஞ்சிடும். இந்த ஃபங்க்ஷனுக்கு பியாண்டில் வந்துட்டு வேறு எங்கேயாவது இந்த இஜென்ற வேல்யூ யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. அதனால தான் வந்துட்டு அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குளோபல் வேரியபிள் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த செல்ஃப்ன்ற பேராமீட்டர் வந்து ஆக்ட் பண்ணும். அதுதான் வந்து அந்த செல்ஃபோட மெயின் பர்பஸ்.
இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருந்தீங்க இல்லையா, சர்க்கிள்னு சொல்லிட்டு. அந்த ப்ரோக்ராமை வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு மெயின்லேருந்து கால் பண்ணுறோம் அந்த ஃபங்க்ஷனை. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம வந்து கிளாஸ் நேம் கொடுத்து நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணிடுறோம். பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மெயின்குள்ளுக்கு வந்துட்டு சர்க்கிள் ஈக்குவல் டு சர்க்கிள் கொடுத்துருக்கோம். ஸோ சர்க்கிள் ஈக்குவல் டு சர்க்கிள் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு என்ன அப்படின்னா, சர்க்கிள் ஈக்குவல் டு சர்க்கிள்ன்றதுனால நம்ம வந்துட்டு வேல்யூ எதுவும் கொடுக்கல அப்படின்றதுனால ரேடியஸோட வேல்யூ வந்துட்டு என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 அப்படின்றது மாதிரி அது வந்து. ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க இந்த இதில் அப்படின்னா, இப்போ நம்ம வெறும் தான் வந்துட்டு ரேடியஸ் 1ன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கிறோம்னு பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்துட்டு பிரிண்ட் அதுக்கு அடுத்த லைனில் வந்து பிரிண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் அப்படின்றது வந்துட்டு டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கிறதுனால ஸ்ட்ரிங்கு. எப்பயுமே ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு என்ன கொடுத்தாலும் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் 1 டாட் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ் கொடுத்துட்டு சர்க்கிள் 1 டாட் கெட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, சர்க்கிள் 1 டாட் ரேடியஸில் போய் ஸோ சர்க்கிள் 1 டாட் ரேடியஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா, இங்கே பார்த்ததுன்னா செல்ஃப் டாட் ரேடியஸ் ஈக்குவல் ரேடியஸ் இருக்கிறதுனால அதோட வேல்யூ வந்துட்டு 1ன்னு இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஏரியா கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏரியாவில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1 × பை அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டு அதோட ரிசல்ட் என்னவோ அதை வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பிரிண்ட். செகண்ட் லைனில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு சர்க்கிள் ஈக்குவல் டு சர்க்கிள் ஆஃப் 25 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு அது டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்காது. அப்போ வந்துட்டு சர்க்கிளோட ரேடியஸ் வந்துட்டு என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா 25 அப்படின்றது மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு சர்க்கிள் டாட் ரேடியஸில் வந்து 25 இருக்கும். கெட் ஏரியா வந்து நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி 25க்கு வந்துட்டு கால்குலேட் பண்ணும். ஸோ 25 பை அப்படின்றது மாதிரி இது பண்ணி அதோட ரிசல்ட் என்னவோ அதை டிஸ்பிளே பண்ணும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஆப்ஜெக்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 125 அப்படின்றது வச்சு நமக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரேடியஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 125 இருக்கும். ஏரியா வந்துட்டு அந்த 125 வச்சு நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணுறீங்களோ அந்த ஏரியா வந்துட்டு இருக்கும். ஃபைனலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் சர்க்கிள் 2 டாட் ரேடியஸ் ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூ வந்து செட் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் செட் ரேடியஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ செல்ஃப் டாட் ரேடியஸ் ஈக்குவல் டு ரேடியஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு அந்த வேல்யூ வந்துட்டு அது செட் பண்ணி மட்டும் கொடுக்கும். ஸோ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சர்க்கிள் டாட் ரேடியஸ் ஈக்குவல் டு 100ன்றதுனால சர்க்கிளோட ரேடியஸோட வேல்யூ வந்துட்டு இப்போ 100 ஆயிடுச்சு. ஸோ அது வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இங்கே நம்ம பிரிண்ட்எஃப்ல கொடுத்துருக்கிறதுனால அடுத்து ஏரியா கொடுத்துருக்கிறதுனால ஏரியா வந்து பிரிண்ட் ஆகும். இது வந்து எப்பயும் போல் மெயின்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லைன் வந்துட்டு எப்போயுமே மெயின் தான் ஒர்க் ஆகும். இங்கே இந்த மெயின் வந்து நம்ம கால் பண்ணோடனே இதுக்குள்ளே போயிட்டு இந்த மெயின் ஃபங்க்ஷனில் வந்துட்டு போயிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க இந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனையும் வந்து பண்ணும். இதோட அவுட்புட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருந்தோம், வெறும் சர்க்கிள் மட்டும் கொடுத்துருந்தோம். சர்க்கிள் மட்டும் கொடுத்துருந்ததுனால டிஃபால்ட் பேராமீட்டர் 1க்கு வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு ஏரியா கண்டுபிடிச்சிருக்கு. செகண்ட் வந்துட்டு நம்ம 25 வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏரியா கண்டுபிடிச்சி டிஸ்பிளே இருக்குது. தேர்ட் வந்துட்டு 125 கொடுத்ததுனால அதோட வேல்யூ, ஃபைனலாக வந்துட்டு 100 கொடுத்ததுனால அதுக்குரிய வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு.